ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யஸ்ரீ ஃபேமிலி டைம். சண்டே அன்றைக்கி காலையில் சாய்க்கிட்டையும் அவங்க அப்பாவும் ஃபிஷ் வாங்குறதுக்கு போயாச்சு. ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நல்லா இறால்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. சங்கரா மீன் குழம்பு வச்சுட்டு வறுத்துட்டு கூடவே இந்த இறாலையும் வறுக்கலாம் அப்படின்ட்டு பிளானு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா இறால் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பின்னு வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து சமைக்கிறது சட்டுன்னு சமைச்சு ரெடி பண்ணிடலாம். சங்கரா மீனை வந்து முன்னாடியே குழம்பு வச்சுட்டாங்க. ஏன்னா மீன் நல்லா குழம்புல நல்லா ஊறினா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால குழம்பு வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து குழம்பு வச்சுட்டு இறால் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நல்லா மசாலா போட்டு சங்கரா மீனையும் கொஞ்சம் பெசரி வச்சுட்டாங்க. ரொம்பலாம் வந்து மசாலா போட மாட்டாங்க அம்மா. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சுருவாங்க. முன்னாடியே ஊற வச்சுருவாங்க. அப்பப்போ இந்த மாதிரி நம்ம மறுபடியும் கொஞ்சம் பரட்டி விட்டோம்னா நல்லா ஃபுல்லாக ஈவனாக வந்து அது அப்ளை ஆகும். இப்போ வந்து இறால் அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து போகும், அந்த பச்சை வாசனை வந்து போகும். நல்லா ஒன்றுக்கு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கணும். 1/2 கிலோ இறால் வந்து வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் 1.5 தக்காளி போட்டு அம்மா வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்குவாங்க, இஞ்சி பூண்டுலாம் போட்டு. இப்போ நம்ம வந்து அப்படியே கூட நம்ம வதக்கிக்கலாம். பட் இந்த இறால் சாப்பிடும்போது, அந்த ஃப்ரை சாப்பிடும்போது 1-2 வாயில் படும். அது வந்து பசங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அந்த இறா மட்டும் நம்ம டேஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மிக்ஸியில் 1-2 அம்மா அரைச்சி வச்சுக்குவாங்க. அந்த தவா காஞ்சிச்சு, அது போடுங்க. மட்டும் வரலாம் ஏமா சரியா இருக்கா? அந்த இதுவும் அப்படியே மேலே அரை கிலோக்கு எத்தனை வெங்காயம் தக்காளி போட்டீங்க? 1.5 வெங்காயம் 1.5 தக்காளி. உப்பு 1 ரூபா போட்டு செய்யலாம். இல்லைன்னா ஒரு 1/2 தக்காளி 1/2 வெங்காயம் போட்டு உப்பு பண்ணுவேன். நான் இங்கே ஃபிஷ்ஷு செஞ்சேன். அதோ அது இருக்கு. இப்போ வந்து எண்ணெயில் வந்து சோம்பு கருவேப்பிலை போட்டு அம்மா தாளிச்சிட்ருக்காங்க. இதில் அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எது இந்த பக்கம் வந்து ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாதம்லாம் வடித்து குழம்பு ரெடி பண்ணி ரசம்லாம் வச்சு ரெடியாக வச்சுட்டாங்க. வீட்டில் வந்து அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி சண்டேயில் வந்து இந்த கறிலாம் செய்கிறோம் அப்படின்னா மெயினாக அம்மா தான் செய்வாங்க. நமக்கு வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலை இருக்கும்போது நம்மலாம் வந்து வாழெல்லாம் ஆடக்கூடாது. அதனால சாதம் ரசம் மாதிரி தான் நான் இருப்பேன். பட் இன்றைக்கி அம்மா அதுவே எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. வீடியோ மட்டும்தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்பா வந்து ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு, பசங்க விளையாடிட்டுருக்காங்க. இப்போ வந்து இறா வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து நமக்கு தொக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய நாங்கள் மசாலா வந்து போட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி கூட நாங்கள் வந்து ரொம்ப நமக்கு தொக்கு வேணாம், வெறும் ஃப்ரை மட்டும் இருக்கட்டும் அப்படின்னா ஒரு 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி போட்டுக்கலாம். நமக்கு அந்த தொக்கு இருக்கும்போது அந்த தொக்கை வச்சு சாதம் பரட்டி சாப்பிடும்போது அது தனி டேஸ்ட்டு. அதனால் அம்மா வந்து தொக்கு நிறைய போட்டிருக்காங்க. இந்த மீன் குழம்பை வந்து முன்னாடியே வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடிக்கு அம்மா வந்து இந்த மாதிரி சொட்டி விடுவாங்க. ஸோ அந்த மீன் வந்து நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கலக்கி வைக்கணும். இந்த மாதிரி எடுத்து ரொம்ப பயமாக போட்டு பெசரி சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம்.
அழுதுனா இப்போ இதில் சாதம் கலருது அப்படின்னு காமிச்சிடுறேன். அவ்வளோதான், சங்கராவும் வறுத்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கடாய் சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இறாவும் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இந்த தொக்கு லெவலுக்கு வந்துருச்சு. அம்மா இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதை பார்க்கும்போதே எனக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. எப்படா சாப்பிடணும் அப்படி எப்படா உருட்டி கையில் கொடுப்பாங்கன்ட்டு. ஆக்சுவலி ஒரு பழமொழி உண்டு, ஆக்க பொறுத்த வரைக்கும் ஆற பொறுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஆக்குற அளவுக்கு சமைக்கிற அளவுக்கு நம்ம பொறுமையாக இருப்போம், ஆனால் அது ஆடுற அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்க மாட்டோம். அதனால் சுட சுட கையில் உருட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சில டைம் நம்ம அந்த காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான அந்த பலன் நமக்கு கிடைக்கும் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உருண்டை பிடிச்சி கொடுத்து செம்ம டேஸ்ட்டுங்க. அம்மா வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. உடனே எனக்கு என் பசங்க ஞாபகம் வந்துருச்சு, உடனே அவங்களுக்கு ஊட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து ஊட்டி விட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் சண்டே மெனு வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வறுவல், சங்கரா மீன் குழம்பு, இறால் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம், சாதம், ரசம். இதுதாங்க எங்களோட வீட்டில் இன்றைக்கி இருந்தது. ஸோ தனேஷி ஃபேமிலி டைம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.